உடனுக்குடன் நேரலை செய்திகளை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் இட்டகவேலி நீலகிரி அம்மன் கோவில் கழுகு எழுந்தருளும் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது தொடர்பான உடனுக்குடன் செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். செல்வராஜ், இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக அம்ருத், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதியை தீண்டாமை மற்றும் மாமியார் கொடுமைகளுக்கு எதிராக உருவான குலசேகரம் அருகே உள்ள ஈட்டகேல வேலி அருள்மிகு நீலகேசி அம்மன் கோவிலில் கழுகு எழுதருள் விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தற்போது குவிந்துள்ளார்கள். பண்டை காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதிய தீண்டாமை மற்றும் மாமியார் கொடுமை பெருமளவில் இருந்து வந்தது. இந்த நிலையில் மாமியாரை வீட்டில் வளர்க்கக்கூடிய வந்த குழந்தை ஒருவர் தீண்டாமை கொடுமையால் உள்ளாக்கப்பட்டு மாமியாரின் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் மற்றும் பாட்டி குழந்தை ஆகியவற்றை உள்ள ஒரு குளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து இவர்களுடைய உடலும் கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து தேவ பிரசன்னமாக வைக்கப்பட்ட பார்த்ததில் இவர்கள் தேவியாக மாறியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவருடைய தலைமுடி மற்றும் 3 இடங்களில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த வகையில் தான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இட்டக வேலியில் நீலகேசி அம்மன் கோவில் உருவானது. இந்த கோவில் வருடந்தோறும் தீண்டாமை மற்றும் ஜாதிய கொடுமைக்கு எதிரான விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கான இந்த ஆண்டு கோவிலில் அமைந்துள்ள இடத்தில் திருவிழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த பகுதியில் உள்ள மைதானத்தில் கோவிலில் இருந்து அம்மன் எடுத்து செல்லப்பட்டு திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது. பல்வேறு அங்கு அமைந்துள்ள பச்சை பந்தலில் வைத்து பல்வேறு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டது. இப்படி இந்த கோவிலில் புகழ்த்து குழந்தைகளை தூக்கு நேர்ச்சியாக வழிபாடு கடந்த சனிக்கிழமையும் நடைபெற்றது. மாமியார் கொடுமைக்கு எதிராக நடைபெற்ற வித்தியாசமாக கழுகு எழுதல் நிகழ்ச்சியும் இன்று நடைபெற்றது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமுழு மரத்தில் நீர் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. இந்த மரத்தின் வெட்டிய மாமியார் தரப்பினர் ஒரு பக்கமும் மருமகள் தரப்பினர் மற்றொரு பக்கமாக மாறி மாறி இழுத்து இறுதியில் மருமகள் தரப்பை வெற்றி பெறும் கூடிய அந்த அம்மன் எழுந்தருதி அதன் பிறகு அந்த பூஜை என்பது நடைபெற்று வருகிறது. கமுழு மரத்தில் நாட்டிய சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டது. இந்த பூஜையின் நிகழ்வாக இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமில்லாமல் கேரள மாநிலத்தில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார்கள். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.